Hi, hello, welcome to Kriti's Micro Learning with me Kritika. நம்ம இந்த வீடியோவில் கண்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ஆன் எஜுகேஷன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். பிகாஸ் நான் அந்த பர்டிகுலர் யூனிட்டை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். அந்த யூனிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறது தான் அந்த யூனிட்டில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது மூணும் தான் வந்துட்டு அந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ அதை தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்ல முடியாது இல்லையா, எல்லாமே கம்ஸ் அண்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய வகையில் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். உங்களுக்கு அட்டஸ்ட்ரெச்சில் பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் பாஸ் பண்ணி கூட அப்பப்போ பார்த்துக்கலாம். பட் அந்த ஒரு ஃபுல் யூனிட் வந்துட்டு 95% வந்து இதில் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. ஸோ கண்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனோட 3rd யூனிட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ஆன் எஜுகேஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது என்னென்னா இந்திய அரசியல் அமைப்பு. நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கான சட்டங்கள் எப்படி இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியா இஸ் a sovereign, socialist, secular, democratic republic with a parliamentary system of government. ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் இல்லை என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரின்னு பார்த்தோம்னா சாவரன் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் அ ஸ்டேட். உங்களுடைய புரிதலுக்காக தான் பக்கத்தில் இந்த ஸ்லைடும் கொடுத்துருக்கேன். சாவரன் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் அ ஸ்டேட். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு சாவரன். சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் வந்துட்டு சோஷியலிஸ்ட். சோஷியல் ஈக்குவாலிட்டி, என்ன மாதிரியான பிரிவுகள் இருந்தாலும் வி ஆர் ஈக்குவல். செக்யூலரிசம் அப்படிங்கிறது எல்லா ரிலீஜியனையும் வந்துட்டு நம்ம ஒன்று போல் பாவிக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ ரிலீஜன்ஸ் இருக்குது, பட் எந்த ரிலீஜன்ஸ் இருந்தாலும் ஆல் ரிலீஜன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்துட்டு செக்யூலரிசம். தென் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் வந்து மக்களாட்சி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Republic is governed in terms of Constitution of India, which was adopted by Constituent Assembly on 26th November 1949 and came into force on 26th January 1950. So இந்த Constitution இந்திய அரசியல் சட்டமைப்பு இல்லை அரசியல் அமைப்பு வந்துட்டு நம்ம 26th November 1949 வந்துட்டு நம்ம அதை ஃபார்ம் பண்ணிவிட்டு, பட் 26th January 1950 தான் வந்துட்டு அதை எஃபெக்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து 26th January 1950 தான் நம்ம வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன். இந்த 4 விஷயங்கள் தான் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இன்ட்ரொடக்ஷன் பேஜ், ப்ரிஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த புக்கில் என்ன இருக்குது, இதோட ஆத்தர் அதனை பற்றின ஒரு ப்ரிஃபேஸாக இருக்கும், இந்த புக்கை பற்றின விஷயங்கள், அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புக்கான அந்த ஒரு ப்ரிஃபேஸ் தான், அந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜ் தான், இன்ட்ரொடக்ஷன் பேஜ் தான் வந்துட்டு இந்த ப்ரியாம்பிள். இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஐடியல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த அரசியல் அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. After the 42nd Amendment in 1976, the preamble to the Constitution reads, அந்த preamble என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, we, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens. ஸோ நாங்கள் வந்து இந்த இந்தியாவையும் இந்திய சிட்டிசன்லேயும் வந்துட்டு செக்யூர் பண்ணுவோம், அதுக்கான பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நான் ஒரு இந்திய பிரஜையாக நமக்கு வந்து அந்த கடமை இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றக்கூடிய கடமை நம்ம இந்திய பிரஜைகளாக நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த ப்ரியாம்பிளில் இருக்குது. என்னெல்லாம் பண்ணக்கூடிய ஜஸ்டிஸ் இருக்கணும் இருக்கு இல்லையா, சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், நீதி, நியாயம், அந்த மாதிரி லிபர்ட்டி, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு லிபர்ட்டி இருக்கணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பிலீஃப், நம்பிக்கை, ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலுக்கான லிபர்ட்டி இருக்கணும். அண்ட் ஈக்குவாலிட்டி,
எல்லாருக்குமே சமம், எல்லாரும் சமம், ஸ்டேட்டஸ்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுலையும் எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அண்ட் ஃப்ராட்டர்னிட்டினா ஒரு சகோதரத்துவம்னு சொல்லலாம், பிரதர்ஹுட், அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன். எல்லாரோடையும் ஒரு சகோதரத்துவத்தோட பழகி யூனிட்டி அண்ட் நேஷனோட யூனிட்டியை வந்து நிலைநிறுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். இதுதான் வந்துட்டு அதில் இருக்கிற ப்ரியாம்பிளில் இருக்கிற விஷயங்கள். ப்ரியாம்பிள் அப்படின்னு நான் சொன்னது வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ்னு வச்சுக்கலாம், ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ரிஃபேஸ் பேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் அ புக் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens. நாங்கள் வந்து இந்தியாவை இப்படி ஒரு கண்ட்ரியாகவும் இந்திய மக்களை வந்துட்டு நல்லபடியாகவும் செக்யூர் பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் உறுதியளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்துட்டு இருக்குது. என்னெல்லாம் ஜஸ்டிஸ் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும் அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இருக்கணும். In our Constituent Assembly this 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves to this constitution. இது வந்து ஒரு சத்தியப்பிரமாண மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து அதனோட ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சாவரன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்சி. நம்ம வந்து இன்டர்னலி சுப்ரீமாக இருக்கும், நமக்குள்ளே நமக்கு நிறைய கவர்ன் பண்ணுறதுக்கு, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்ன் பண்ணுறதுக்கு, ரூல் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். பட் எக்ஸ்டர்னலி ஃப்ரீ ஃப்ரம் கண்ட்ரோல்ஸ். நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் இருக்கலாம், கவர்மெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன வகையாக வேறு இருக்கலாம். பட் எக்ஸ்டர்னலாக அஸ் அ ஹோல் நேஷனை கண்ட்ரோல் பண்ணது யாரும் கிடையாது. வி ஆர் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. அது வந்து சாவரன். சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிறது சோஷியல் ஈக்குவாலிட்டி. எந்த ஒரு டிஸ்பாரிட்டியும் இன்இக்வாலிட்டியும் இல்லாமல் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டி கொண்டு வருது. செக்யூலரிசம்னா எல்லா ரிலீஜனையும் ஒன்று போல் நடத்தக்கூடியது. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது மக்களாட்சி. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்துட்டு நம்மளை ஆட்சி புரிகிறது. ரிப்பப்ளிக்கன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கோ வேறு எந்த ஒரு பதவி வகிக்கிறதுக்கோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரைட்? எனி சிட்டிசன் மே ஆக்குப்பை எனி ஆஃபீஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் மெரிட். ஹெட்ஷிப் ஆஃப் ஸ்டேட் இஸ் நாட் ஹெரிடிட்டரி. ஜஸ்ட் வழியாக வந்தவங்க மட்டும்தான் ஆட்சி புரியணுங்கிறது கிடையாது. யாருக்கு வேணால் அதுக்கான தகுதி வந்துட்டு இருக்குது. பேசிஸ் ஆன் மெரிட் பேஸ் பண்ணி அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கான தகுதி உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரிப்பப்ளிக்கன். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட ஒரு விஷயமா, ஒரு தனித்துவமாக அந்த ப்ரியாம்பிளில் வந்துட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ஐடியல்ஸ் ஃபார் ஐடியல் டெமோக்ரஸி. அதில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு மக்களாட்சி இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் அந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருந்தாங்க? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இந்த 4 விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஜஸ்டிஸுங்கிறது என்னது? சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் ஆல் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் லைக் கேஸ்ட், அன்டச்சபிலிட்டி இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஜாதி பிரிவினையோ மத பிரிவினையோ அந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்துட்டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோடேஷன் ஷுட் பி எண்டட். ஒருத்தருக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, அவங்க நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்ல எக்கனாமிக்கலி வெல் பீப்புளாக இருக்காங்க. இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அவங்களால ஏர்ன் பண்ண முடியல, ஸ்டேட்டஸில் ரொம்ப கம்மியாக, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜஸ்டிஸ். லிபர்ட்டி ஃப்ரீடம் ஆஃப் தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். நாம் யாரை வேணாலும் என்ன வேணாலும் நம்மளுடைய திங்கிங்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம நினச்சதை சொல்லக்கூடிய வகையில் நமக்கான ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி நான் எதை நம்புகிறேனோ நான் வந்துட்டு அதை நம்பலாம். சிலருக்கு வந்து ரிலீஜியஸ்லேயும் வர்ஷிப் பண்ணுறதுலையும் நம்பிக்கைகளையும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு மத வழிபாடு, உருவ வழிபாடு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அந்த இது எதுவுமே பிடிக்காது. சிலர் வந்து கடவுள் நம்பிக்கையே கூட இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அது எதுவுமே வந்துட்டு இங்கே அதனால் உனக்கு இப்படி ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆஸ் அ கண்ட்ரி இந்தியா வி அக்செப்டட். ஐடியல் ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்துட்டு ரிமூவிங் தி டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் சிட்டிசனுக்கு நடுவில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா வி ஆல் ஆர் ஒன். Fraternity to ensure the dignity of individual and unity of the nation. நேஷனோட யூனிட்டிக்காக, ஒற்றுமைக்காக சேர்ந்து இருப்பதும் சகோதரத்துவத்தோடும் இருப்பது தான் வந்துட்டு ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இது எல்லாம் தான் வந்துட்டு அந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்கு. இந்தியா எப்படியான கண்ட்ரி, அதனுடைய டெமோக்ரஸிக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதுதான் வந்துட்டு அந்த ப்ரியாம்பிளில் ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்த்தது. செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ப்ரியாம்பிள்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன். நமக்கு வந்து பார்த்தோம்னா மெயினாக
Originally, our constitution provides 7 fundamental rights. So first one வந்து right to equality, right to freedom of speech and expression, right to freedom of religion, right against exploitation, cultural and educational rights, right to constitutional remedies and right to property. இதை ஏன் தனியாக நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 7ல் இப்போ அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது, அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ ஒரிஜினலி கொடுத்தது வந்துட்டு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ நவ் வி ஹவ் காட் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. இது என்ன ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 14 to 18. அதில் இப்போ ஒரு லானா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இபிகோ இந்த செக்ஷன் இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் பிரகாரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆர்டிக்கலில் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆர்டிக்கல் 14 to 18 வந்து இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 14 வந்துட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லோரும் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் எனி இண்டிவிஜுவல் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட் அண்ட் செக்ஸ். அவங்கள ரிலீஜன் பேஸ் பண்ணியோ அவங்களோட இனத்தை பேஸ் பண்ணியோ மதத்தை, ஜாதி, மதம், இனம், பாலினம் இதை எதையுமே பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்இக்வாலிட்டியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஆர்டிக்கல் 15. அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் ஒர்க்கில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம எந்த ஒரு இன்இக்வாலிட்டியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஆர்டிக்கல் 16 சொல்கிறாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஆர்டிக்கல் 17. தீண்டாமை அதை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 17. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னால் சிலருக்கு வந்துட்டு சில பட்டம்கள் கொடுத்து கௌரவிக்கிறது, அவங்களுக்காக அதை ஜாஸ்தி பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 18. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி. எல்லோரும் சமம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 14 to 18 இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். நான் நினச்சதை பேசுகிறதுக்கும் நான் நினச்சதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதை வந்துட்டு சொல்கிறது ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 19 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம நினச்சதை பேசவும் நினச்சதை சொல்லவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம், யூனியன் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இங்கேருந்து நம்ம ஆந்திரா போகலாம், காஷ்மீருக்கும் போகலாம், நம்மக்கிட்ட ஐடி கார்டு கொடுங்க, பாஸ்போர்ட் கொடுங்க, வீசா கொடுங்கலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ வித்தின் த கண்ட்ரி நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம். டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த இந்தியன் டெரிட்டரி. இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே எங்கே வேணாலும் போய் நம்ம செட்டில் ஆகலாம், அதற்கு நமக்கு உரிமை உண்டு. டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன் ஆர் எனி பிஸ்னஸ். எந்த ஒரு ப்ரொஃபஷனும் எந்த ஒரு வேலையும் செய்யலாம், எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஆர்டிக்கல் 19 சொல்லியிருக்காங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அண்ட் தேர்ட் ரைட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். எந்த ரிலீஜன் வேணாலும் நான் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரீடம் டு ப்ரீச், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன். எந்த ரிலீஜனை வேணாலும் நான் ப்ரீச் பண்ணலாம், அதாவது எடுத்து சொல்லலாம். அதுக்கான ஒரு மத போதகர் மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவில் ப்ரீச் பண்ணலாம், இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ப்ராபகேட் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம், எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அது வந்துட்டு ஆர்டிக்கல் 25. ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இருக்கலாம், எனக்கு அது ஒரு பற்றுதல் அந்த மாதிரி இருக்கலாம். தட் இஸ் ஆர்டிக்கல் 26. எதில் எந்த ரிலீஜன் வேணாலும் நான் ஹிந்துவாக இருந்துட்டு நான் முஸ்லீம்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் யூ. எது வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் ஆர்டிக்கல் 26. ஃப்ரீடம் நாட் டு பே டேக்ஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன். ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தனியாக டேக்ஸ் பே பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் எந்த ஒரு ரிலீஜனை மட்டுமே வந்துட்டு இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து ஏதோ ஹிந்துவிசமோ கிறிஸ்டியானிட்டியோ இல்லை இஸ்லாமோ எதுவுமே வந்துட்டு தனியாக ஊக்குவிக்க மாட்டாங்க. In private educational institution, religious education not against the will. So if இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் இல்லை ஒரு ஹிந்து இன்ஸ்டியூட் அப்படின்னா அங்கே மற்ற குழந்தைங்களும் படிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நம்மளுடைய மதத்தை வந்து திணிக்கக்கூடாது. இப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு ஹிந்து குழந்தையோ முஸ்லீம் குழந்தையோ படிக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பைபிள் படித்தே ஆகணும், நீங்கள் வந்து இது ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹிந்து ஸ்கூலாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஒரு கிறிஸ்டின் குழந்தையோ இஸ்லாமிக் குழந்தையோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஸ்லோகம் சொல்லி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ஃபோர்ஸ்
த ரிலீஜியன் எகென்ஸ்ட் தெர் வில். அவங்களுடைய விருப்பத்திற்கு மீறி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களாக சொல்கிறது வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டிகல் 25, 26, 27 and 28, 25 to 28 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா வீணாக்குதல் இல்லை நாசம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஒரு குழந்தைய வந்து ஃபோர்ஸ்டு லேபர் சைல்டு லேபர் ப்ரொஹிபிட் பண்ண. டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் கடத்துறது. ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் குழந்தைகளை கடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொஹிபிட் பண்ணணும். அது ஆர்டிகல் 23. அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கம்பல்சரி சர்வீசஸ். That is, there is only one exception to this provision that the state can impose compulsory service on the citizens for public purposes. யாரையுமே வந்துட்டு கம்பல்சரியாக நீ சர்வ் பண்ணி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு பப்ளிக்குக்காக வருது, கண்ட்ரிக்காக வருது, நேஷனுக்காக வருது அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ வந்துட்டு அதை கேட்கலாம், அவங்கள கம்பல் பண்ணி பண்ண சொல்லலாம் சில விஷயங்களை. அதுதான் வந்துட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் கம்பல்சரி சர்வீசஸ். யாரையும் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு வேலையும் அவங்கக்கிட்ட அடிமைப்படுத்தி வாங்குறது, கட்டாயப்படுத்தி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பிலோ ஏஜ் ஆஃப் 14 years, சைல்ட் லேபர் நம்ம சொன்னோம் இல்லையா, இன் எனி ஃபேக்ட்ரி, மைன்ஸ் ஆர் எனி ஹசார்டஸ் ஒர்க். தட் இஸ் ஆர்டிகல் 14. சைல்ட் லேபரும் சைல்ட் டிராஃபிக்கிங் தான் வந்துட்டு இதில் ஹியூமன் டிராஃபிக்கிங் தான் வந்துட்டு மெயின் திங்காக வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஆர்டிகல் 23 and 24. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். Protection against interest of minorities, Article 29, and freedom to get admission in educational institution, Article 29. Right to minorities to establish educational institution, Article 30, and no discrimination while giving grants, Article 30. So 29 and 30 இது ரெண்டு தான் வந்துட்டு எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். யாருக்கு வேணுனாலும் எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் வேணாலும் படிக்கக்கூடிய அளவில் ஃப்ரீடம் இருக்குது. தே கேன் டூ ஃப்ரீடம் டு கெட் அட்மிஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். எந்த இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் அட்மிஷன் வாங்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் கல்ச்சர் பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்இக்வாலிட்டியோ எதுவும் கொண்டு வரக்கூடாது. அதுதான் வந்துட்டு இங்கே கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அண்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். From Article 32 to 35 strongly convey a message of empowerment. Empowermentனா ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். விமன் எம்பவர்மெண்ட்டாக பெண்கள் மேம்படுத்துறது, அதுதான் வந்துட்டு எம்பவர்மெண்ட் சொல்கிறோம். தீஸ் கிவ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ரைட் டு மூவ் அ கோர்ட் ஆஃப் லா இன் கேஸ் ஆஃப் ஒன் ஃபீல்ஸ் தட் ஹிஸ் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட். உங்களுக்கு உங்களுடைய ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது, மீறப்படுது, உங்களுக்கு அது மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் கோர்ட் ஆஃப் லா கிட்ட போயிட்டு நம்ம முறையிடலாம். எனக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எனக்கு மறுக்கப்படுகிறது, எனக்கு எஜுகேஷன் கிடைக்க மாட்டேங்குது, என்னோடய ரிலீஜனை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு தடையாக இருக்கிறது, நான் நினச்சதை பேச எனக்கு முடியல, எனக்கு ஈக்குவலாக எதுவும் கிடைக்கல, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு வயலேட் ஆகுது, மீறப்படுது, தடுக்கப்படுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போயிட்டு நம்ம முறையிடலாம். அதுதான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. யார் வேணாலும் அவர்களுக்கான நியாயத்தை சென்று கேட்கக்கூடிய வகையில் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. இட் இஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ரிட்ஸ் சச் அஸ் ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், க்யோ வாரண்டோ அண்ட் செர்டியோரரி. இதெல்லாம் வேரியஸ் ரிட்ஸ். ரிட்ஸ்னால் மனு தாக்கல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி வேறு ரிட்ஸ் மூலியமாக கூட நம்ம வந்து கோர்ட்டை அணுகி நமக்கான நியாயத்தை வந்துட்டு பெறக்கூடிய வகையில் நமக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ ப்ரியாம்பிள் என்னென்னு பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரிஜினலாக கொடுத்தது 7 தான், பட் இப்போ இருக்கிறது 6 தான். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எடுத்துட்டாங்க. ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். நவ் தேர்ட் ஒன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு சிட்டிசனாக இந்த கண்ட்ரியில் உனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குது, அதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது ஒரு சிட்டிசனாக உனக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீ வந்து ஒரு கண்ட்ரிக்கு என்ன பண்ண போகிற, அதுதான் வந்துட்டு உன்னோட பொறுப்புகள் என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். டு அபைட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். ஃபர்ஸ்ட், பீயிங் அ சிட்டிசன் ஆஃப் அன் கண்ட்ரி, ஒரு சிட்டிசன் ஆஃப் அன் இந்தியா, ஒரு இந்திய சிட்டிசனாக இருக்கும்போது அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், அவனுடைய ஐடியல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கரன்சி ஆகட்டும், இல்லை நம்மளுடைய எம்ப்ளம் ஆகட்டும், அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டுக்கான அந்த ஐடியல்ஸ், அந்த நாட்டுக்கான சின்னங்கள்,
அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மதிக்கணும். நம்ம கண்ட்ரிக்கான ஐடி சின்னங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஃப்ளாகு, நேஷ்னல் ஆந்தம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி. To cherish and follow the noble ideas which inspired by our national struggle for freedom. National leaders ஃப்ரீடம்காக ஸ்ட்ரகிள் பண்ணவங்க நமக்கு கொடுத்த ஐடியாஸையும் வேல்யூஸையும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். To uphold and protect the sovereignty, unity and integrity of India. கண்ட்ரியோட ஒற்றுமையும் இண்டிபெண்டன்ஸையும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். To defend the country and render national service when called upon. நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம், நம்மளுடைய பங்கு அதுக்கு தேவை அப்படிங்கும்போது நிச்சயமாக நமக்கு என்ன முடியுமோ நம்ம கண்ட்ரியை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். To promote harmony and spirit of common brotherhood amongst all people of India, transcending religious, linguistic, regional and sectional diversities. என்னதான் டைவர்சிட்டிஸ் இருந்தாலும், மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சகோதரத்துவத்தோட நம்ம மக்கள்கிட்ட நம்ம பழகணும். இது வந்து நம்மளுடைய டியூட்டியில் முக்கியமாக இருக்கிறது. டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டிரோக்ரேட்டரி டு டிக்னிட்டி ஆஃப் உமன். பெண்களை தாழ்வுபடுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதிருத்தல் வேண்டும். டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். நம்மளுடைய கல்ச்சரை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். எது நம்மளுடைய ட்ரெடிஷனாக இருந்தாலும், எது நம்ம கல்ச்சராக இருந்தாலும், ஏன்னா இங்கே வேரியஸ் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, வேரியஸ் கல்ச்சர்ஸ் இருக்குது, நமக்கான கல்ச்சரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை பாதுகாத்து அதுக்கான அதையும் சேர்த்து தான் வந்துட்டு நம்ம வழிநடத்தி செல்லணும். ஒரு மரங்கள் வெட்டினதுக்கான பலனை வந்து இன்றைக்கி ஆக்சிஜன் தட்டுப்பாடு வர்ற அளவுக்கு கொண்டு போய் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும். டு டெவலப் தி சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். சயின்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹியூமனிசம் ஆகட்டும், எதையும் ஆழ்ந்து யோசித்து ஆலோசித்து ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ஜெக்ட் வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல், பிரச்சனையில் பஸ்ஸை உடைக்கிறது, மற்ற பப்ளிக் சர்வீஸ் ட்ரெயினை கொளுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் திஸ் இஸ் நாட் அவர் டியூட்டி, திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் டியூட்டி. இந்த மாதிரி எதுவும் நம்ம செய்யக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல்ஸ் ஆஃப் என்டிவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி வந்து ஹையர் லெவலுக்கு கான்ஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். பேரண்ட் ஆர் கார்டியன் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் பிட்வீன் ஏஜ் ஆஃப் 6 and 14. ஒரு பேரண்ட்டாக, ஒரு கார்டியனாக அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக எஜுகேஷனும் அந்த எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிட்டிசனாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அவங்களுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசனாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரியாம்பிள் என்ன இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தாச்சு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தாச்சு. நவ் வி ஆர் மூவிங் இன் டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பேர் தான் பெருசாக இருக்குது. பட் அது வந்து ஒரு கைட்லைன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி லாஸ் அமைக்கணும், எப்படி பாலிசிஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கைட்லைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கைட்லைனை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு லாஸ் போடுறது, பாலிசிஸ் போடுறது, ரூல்ஸ் போடுறது, இதெல்லாம் அந்த கைட்லைனை பேஸ் பண்ணி இருக்கும். அதுதான் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன். They are the guidelines or principle given to the central and state governments of India to be kept in mind while framing laws and policies. Laws and policies ஃபார்ம் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். The principle have been inspired by the directive principles given in the Constitution of Ireland relate to social justice, economic welfare, foreign policy, legal and administrative matter. இதை வந்து நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 categories ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். மெயினாக வந்துட்டு 3 கேட்டகரிஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது? சோஷியலிஸ்டிக் டைரக்டிவ்ஸ், காந்தியன் டைரக்டிவ்ஸ், லிபரல் இன்டலெக்சுவல் டைரக்டிவ்ஸ். ஸோ சோஷியலிஸ்டிக் டைரக்டிவ்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் வருது, அது என்ன நமக்கு டைரக்ட் பண்ணுது, என்ன கைட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா செக்யூரிங் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்,
மக்கள் நலனை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் இருக்கும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னா அது எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா மக்களையும் சென்றடையும் வகையில் எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யூத்துக்கும் சில்ட்ரனுக்குமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எப்படி பாதுகாக்கணும். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அண்ட் எஜுகேஷன். எல்லா ஈக்குவல் ஒர்க்குக்கு இப்போ ஒரு ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா விமென்க்கு ஒரு மாதிரி சேலரி, மென்க்கு ஒரு மாதிரி சேலரி, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் வந்துட்டு நம்ம சோஷியலிஸ்டிக் டைரக்டிவ்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு காந்தியன் டைரக்டிவ்ஸ். காந்தியன் டைரக்டிவ்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி அமைக்கணும், அதுக்கான கைட்லைன்ஸ். ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் கவு ஸ்லாட்டர். ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கவு ஸ்லாட்டர் பசுவதைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி ப்ரொஹிபிட் பண்ணுறது, அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன. செக்யூர் லிவிங் வேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்கான கைட்லைன்ஸ் என்னவாக இருக்கும். டு ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய சிறு தொழில் கைத்தொழில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் அப் டு 14 years ஆஃப் ஏஜ். கம்பல்சரி எஜுகேஷன் 14 yearsக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் வந்துட்டு இந்த காந்தியன் டைரக்டிவ்ஸ்க்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் டைரக்டிவ்ஸ் பார்த்தா தி ஆர் த கைட்லைன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் தி கண்ட்ரி அண்ட் லெஜிஸ்லேச்சர் டு ஃபாலோ இன் issuing orders and making laws. என்ன மாதிரியான லா அண்ட் ஆர்டர் மேக் பண்ணணும், அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அது எப்படி ஈக்குவலாக வச்சுருக்கு. இப்போ ஒரு ஹெல்மெட் போடணும்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா காஷ்மீரில் நீங்கள் 2 வீலர் ஓட்டிகிட்டு போனாலும் ஹெல்மெட் போடணும், அஸ்ஸாமில் போனாலும் போடணும், குஜராத்தில் போனாலும் போடணும், கன்னியாகுமரியில் ஓட்டினாலும் போடணும். திஸ் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன் ஆல் த்ரூ த கண்ட்ரி, ரைட். அந்த மாதிரி தான் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து கொண்டு வரணும். எல்லாருக்குமே அந்த பர்டிகுலர் திங் வந்துட்டு காமனாக இருக்கணும். எப்படி வந்து அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அது எப்படி லாவாக கொண்டு வருது, இதெல்லாம் வந்துட்டு பற்றி கைட்லைன்ஸ் வந்துட்டு லிபரல் இன்டெலெக்சுவல் டைரக்டிவ்ஸ்க்கு கீழே இருக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் தான் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் மெயின் கேட்டகரிஸ் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தி ஸ்டேட் ஷுட் ஸ்ட்ரைவ் டு ப்ரமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். சரி, நம்ம இங்கே பார்த்தது தான், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா சோஷியலிஸ்டிக் டைரக்டிவ்ஸில், அதுதான் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ப்ரமோட் பண்ணணும். சோஷியல் ஆர்டர் த்ரூ சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணணும். அப்புறமா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இருந்தால் அது ரிமூவ் பண்ணணும். ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுல இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஒரு குட் லிவிங் சிட்டிசனுக்கு எப்படி கிடைக்கணுமோ அதற்கான வழிவகைகளை செய்யணும். ஈக்குவல் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் அண்ட் மென் அண்ட் உமன் 2 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈக்குவல் ஒர்க்கு அண்ட் ஈக்குவல் ஒர்க்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பே. Prevent concentration of wealth in specific pockets through uniform distribution of material resources among the all state. சரி, நம்ம முன்னாடி கொடுத்த அந்த 3 விஷயங்களையும் தான் கம்பைல் பண்ணிங்க கொடுத்துருக்காங்க. இதில் காந்தியன் பிரின்சிபலில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் ஸ்பெசிஃபிக் பாக்கெட், ஒரு பர்டிகுலர் பாக்கெட்டில் போயிட்டு எல்லா சொத்தும் சேருவதை தடுக்க வேண்டும். தடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆன்சர் கிடையாது, பட் தடுக்கணும். மெட்டீரியல் ரிசோர்ஸஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய பிரின்சிபலாக இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். சைல்டு அப்யூஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் மாரல் அண்ட் மெட்டீரியல் அபேண்ட்மெண்ட். மாரல் அண்ட் மெட்டீரியல், ஒரு சந்தையில் குழந்தைங்களை விற்கிறாங்க, வாங்குறாங்க, அதே மாதிரி மாரல் வேல்யூஸ் இல்லாமல் குழந்தைங்களை வீணாக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃப்ரீ லீகல் அட்வைஸ் ஃபார் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அவைல் ஜஸ்டிஸ் பை எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டு லீகல் அட்வைஸ் கொடுத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் விச் வில் ஒர்க் அஸ் அன் அட்டானமஸ் பாடி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கிவிங் ஜஸ்டிஸ். வில்லேஜ் பஞ்சாயத்தை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அசிஸ்டன்ட் டு த நீடி இன்க்ளூடிங் அன்எம்ப்ளாய்ட், சிக், டிசேபிள்ட் அண்ட் ஓல்ட் பீப்புளுக்கு, அன்எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கு, சிக் பீப்புளுக்குலாம் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ஷூர் ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் லிவிங் வேஜ். ப்ராப்பராக வந்துட்டு அவங்களுக்கு வேஜ்னால் அவங்களுக்கு வாழ்வாதாரம், ப்ராப்பரான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யணும், அதுக்கான ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கணும். ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கைத்தொழில் சிறு தொழிலை வந்து மேம்படுத்தணும்.
the state should endeavor towards an uniform civil code for all citizens of India. எல்லா citizen of இந்தியாவுக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கணும். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிலோ 14 years. கம்பல்சரி எஜுகேஷன் பிலோ 14 years. எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி, அவங்களுக்கான எக்கனாமிக் உயர்வு, எஜுகேஷனல் கல்வி தரம் உயர்வு, இது எல்லாமே வந்துட்டு கொடுக்கணும். ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால் ட்ரிங்க், கவு ஸ்லாட்டர், குடிப்பழக்கங்கள், மது, பசுவதை, இதெல்லாம் ஒழிக்கணும். என்விரான்மெண்ட் பை சேஃப் கார்டிங் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், நேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப், டெசர்ட்ஸு, ஹில்ஸ், மவுண்டன்ஸ், இது எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் நம்ம பாதுகாக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ், பிளேசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அகேன்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேமேஜ். பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் மிகுந்த இடங்கள், இதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் ஆகாமல், மான்யூமெண்ட்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த பிளேஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கலாக பாதுகாக்கக்கூடிய வரலாறு முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், அது எதுவும் டேமேஜ் ஆகாமல், டிஸ்ட்ரக்ட் ஆகாமல், அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு டைரக்டிவ் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே வரக்கூடிய 4 விஷயங்களும் ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது 4மே இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த யூனிட் 3 கண்டெம்பரரி வந்துட்டு மெயினாக இது தான் இருக்குது. ஸோ 95% ஆஃப் யூனிட் வந்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. So thank you for watching. Stay tuned for next video.